ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சங்கீதா. இது ரக்ஷனா கிச்சன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் ஒன்று சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். கோபத்தில் ஏழையாக இரு, அன்பில் பணக்காரனாக இரு. ஸோ எல்லார்கிட்டையுமே நம்ம அன்பாக இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கசப்பு தெரியாத அளவுக்கு பாகற்காய் சிப்ஸு எப்படி செய்யலான்றது தான் நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகற்காயை நான் இது மாதிரி உப்பு போட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு இது மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே உப்பில் அலசிடுங்க. ஸோ நான் நீள் வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 4 பாகற்காயை. கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். சோள மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. வெறும் மிளகாத்தூள் தான் நான் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு. ஒரு கிண்ணத்தில் நான் இது மாதிரி மொத்த மாவையும் இது மாதிரி கலந்துருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த உருண்டைகள் வராத அளவுக்கு நம்ம நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கட்டி இல்லாத நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூடவே நம்ம அந்த கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டரில் போட்டு இது மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நல்லா இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த பாகற்காயில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையாலேயே. கையாலேயே இது நல்லா பிசையணும். இந்த பாகற்காய் கூட ஒன்றோட ஒன்று இந்த மாவு, மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் நல்லா. ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம கையாலேயே இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இதில் நம்ம இந்த பாகற்காயை போட்டுடலாம். பாகற்காய் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும் இதில். ஸோ இது மாதிரி எண்ணெயில் போடும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு எண்ணெயில் போடணும். இல்லைன்னா மேலே தெறிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. இது மாதிரி நம்ம கிளறி விட்டு பார்க்கணும். சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும்.
பாகற்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயித்துல இருக்கிற புண்ணெல்லாம் ஆத்தும்ன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா பக்கோடா மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா வீட்ல இது ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து இது மாரி செஞ்சு குடுங்க. அடுத்த முறை கண்டிப்பா இது மாரி செஞ்சு குடுமான்னு உங்கள கேட்பாங்க. ஸோ இது மாரி செஞ்சு குடுங்க. நல்லாருக்கும் உண்மையிலேயே. எப்படி மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.